சார் இந்த அகமதாபாத்தை பொறுத்தவரையில பொதுவாக பறவைகள் வந்து அதிகமாக அந்த பகுதிகளில் அந்த அகமதாபாத் விமான நிலையத்தை ஒட்டி பறவைகள் அந்த பேர்ட்ஸ் வந்து நிறைய அங்கே அந்த அந்த இடத்துல அந்த வசிப்பிடங்களாக அதை பயன்படுத்தி வருவதனால நிறைய விமானங்கள் இது போன்ற இந்த பறவைகளால் மோதி சில பாதிப்புகள் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்குன்னு அந்த ரெக்கார்ட்ஸ் சொல்லுது. அதனால இவ்வளோ பெரிய விபத்து ஏற்படுமா? இல்லங்க, இது இவ்வளவு பெரிய என்ஜின்ல லோ லெவல்ல வந்து பெரிய பேர்ட் வல்ச்சர் டைப் எல்லாம் வந்து பார்க்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. சின்ன பேர்ட்ஸ் தான் இருக்கும். சரி. பட் அது கூட இவ்வளவு பெரிய என்ஜின்ல வந்து அதிக பாதிப்பு வராது. அப்படியே வந்தாலும் ஒரு என்ஜின் வந்து ஃபால்ட் ஆனாலும் இன்னொரு என்ஜின்ல ஏர்கிராஃப்ட் கேன் ஃப்ளை. சோ நாட் ஓன்லி தட், என்ஜினுடைய சவுண்ட வச்சு என்ஜின் ஃபெயிலியர் ஆகலன்றது தெரிஞ்சிச்சு. சோ பேர்ட் ஹிட்டுக்கு சான்ஸ் இல்ல. ஓகே, நெடுமாறன் சார், நீங்கள் கூறியிலிருந்து இது இந்த பறவைகளோ அல்லது ஒரு எந்திர தொழில்நுட்ப கோளாறோ அது காரணம் இருக்க முடியாது அப்படிங்கிறதுல வந்து நீங்கள் உறுதியாக சொல்கிறீங்க. நம்மளோடு மற்றொரு முன்னாள் விமானப்படை வீரர் செல்வராமலிங்கமும் இணைந்திருக்கிறார். அவரிடம் செல்வராமலிங்கம் சார் வணக்கம் சார். இந்த விபத்துக்கான காரணங்கள் வந்து பல்வேறு கோணங்களில் கூறப்படுகின்றன. அது ஏற்கனவே நம்ம நெடுமாறன் சார் சொல்லிட்டாரு. அந்த பிளாக் பாக்ஸில் அந்த ரெக்கார்டர் வாய்ஸ் ரெக்கார்டர்கள் வந்து என்ன பதிவாகி இருக்கிறது, கடைசி நேரத்தில் அந்த விமானிகளுக்கும் அந்த விமான கட்டுப்பாட்டு அறைக்கும் இடையே நடைபெற்ற அந்த உரையாடல்கள் மூலமாகவும் அந்த தொழில்நுட்ப கோளாறுனால் ஏற்பட்ட அந்த கடைசி நிமிட பாதிப்புகள் பதிவுகளின் மூலம் தான் உறுதிப்படுத்த முடியும் என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் பொதுவாகவே இந்த விமான விபத்துகள் ஒன்று லேண்டிங் ஆகும்போது, விமானம் தரையிறங்கும் போது விபத்து ஏற்படுகிறது அல்லது மேலே பறப்பதற்கு முன்பாக இந்த விபத்துகள் வந்து ஏற்படுகிறது. இந்த விமானம், இந்த போயிங் 787 இந்த ட்ரீம்லைனர் விமானம் வந்து இது முதல் முறையாக அந்த விபத்து ஏற்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால தான் பல சந்தேகங்கள் ஏற்படுது. நீங்கள் எதை எப்படி பார்க்குறீங்க சார்? என்ன விதமான காரணமாக இருக்கலாம்? இதை வந்து எல்லாமே யூகமாக தான் சார் சொல்ல முடியும். சரி, என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டு பேர் தான் சொல்ல முடியும். உறுதியான தகவல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கருப்பு பெட்டி, ஓகேங்களா? சரி. அதுக்கப்புறம் அதாவது பிளாக் பாக்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர் சிவிஆர். இது இந்த ரெண்டு நாள மட்டும்தான் வந்து உறுதியா என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும். மத்தபடி எல்லாருமே அவங்களுக்கான யூகங்களை வேணா நான் சொல்ல முடியும். சோ என்னோட யூகங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு விமானம் வந்து பறக்குது அப்படின்னா அது பறக்கிறதுக்கு முன்னாடி நிறைய நிபுணர்கள் பொறியாளர்கள் அதை ஆய்வு பண்ணுவாங்க. ஆய்வு பண்ணிட்டு அந்த விமானம் வந்து பறக்கிறதுக்கு தகுதியான விமானமா அப்படிங்கறத வந்து அவங்க வந்து பாப்பாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு என்ஜின் சம்பந்தப்பட்ட ஒரு பொறியாளர் வந்து என்ஜின்ல ஏதாவது லீக்கேஜஸ் இருக்கா, கிராக்ஸ் இருக்கா, அந்த மாதிரி எல்லாம் பாப்பாங்க. அதே மாதிரி ஏர் ஃப்ரேம்னு சொல்லக்கூடிய அந்த ஏர்கிராப்டோட ஸ்ட்ரக்சரை சம்பந்தப்பட்ட அந்த பொறியாளர் வந்து அந்த ஸ்ட்ரக்சர்ல ஏதாவது வந்து பாதிப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாமே பாப்பாங்க. ஹைட்ராலிக் சிஸ்டம் ஏதாவது வந்து லீக்கேஜஸ் இருக்கா, இந்த மாதிரி லேண்டிங் கியர்ல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் அந்த விமானத்துக்கு வந்து பறக்கிறதுக்கான ஒரு தகுதி அப்படின்னே வந்து சொல்லுவாங்க. தகுதி அப்படிங்கறதே ஒண்ணு இருக்கும். அதுக்கப்புறம் விமானி வந்து பறக்கிறதுக்கு முன்னாடி விமானியும் வந்து பொதுவான ஒரு வந்து ஆய்வு வந்து பண்ணுவாரு. விமானத்தை வந்து அதோட ஸ்ட்ரக்சரை வந்து தொட்டு பாப்பாரு, லேண்டிங் கியர்ல லீக்கேஜஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு பாப்பாரு, என்ஜின் பக்கம் போய் பாப்பாரு, அந்த பிளாப் எல்லாம் கரெக்டா வந்து வேலை செய்தா அப்படிங்கறதெல்லாம் பாப்பாரு. இதையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த விமானிக்கும் அதுக்கு முன்னாடி வந்து மருத்துவ பரிசோதனை வந்து கண்டிப்பா நடைபெற்று இருக்கும். அவர் வந்து அந்த விமானம் செலுத்தக்கூடிய அளவுல வந்து உடல் தகுதியும் அதாவது மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் தகுதியானவரா இருக்காரா அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு தான் ஒரு விமானமே வந்து மேல பறக்கும். இந்த அளவுக்கு வந்து சோதனை செஞ்சதுக்கு அப்புறம் 3 நிமிடங்கள்ல ஒரு விபத்து நடக்குது அப்படின்னா ஒரு டெக்னிக்கல் ஸ்னாக் வந்து வரதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. இப்ப ஒரு 3 நிமிடத்துக்குள்ள அது அங்க அந்த என்ஜின்ல இருக்கக்கூடிய பைப் லைன்ஸ் ஏதாவது கிராக் ஆயிருக்கலாம், லீக்கேஜஸ் ஆயிருந்திருக்கலாம். ஏன்னா இப்போ இந்த விமானம் வந்து முதல்ல வந்து டெல்லியில இருந்து அகமதாபாத் வந்திருக்கு. சோ டெல்லியில ஏற்கனவே வெயில் அதிகமா இருக்குது அப்படிங்கிற ஒரு வார்னிங் எல்லாம் கொடுத்திருக்காங்க. இந்த விமானத்துல பயன்படுத்தக்கூடிய பேட்டரி அப்படின்னு பார்த்தா லித்தியம் வகை பேட்டரி. அது ஏற்கனவே வந்து ரொம்ப சூடா இருக்குது அப்படிங்கிற மாதிரியான தகவல் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில பார்க்க போனா ஒருவேளை பேட்டரியோட சூடு தாங்காம அதுல ஏதாவது மின்கசிவு ஏற்பட்டு உடனடியா தீப்பிடிச்சிருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்னு கூட நான் யூகிக்கிறேன்.
ஓஹோ. இப்போ இந்த விமானம் வந்து அடுத்து அகமதாபாத்ல இருந்து லண்டன் போகுது அப்படின்னா அந்த அந்த விமான பறக்கும் தூரத்தை அடிப்படையாக கொண்டு அதுக்கு வந்து எரிபொருளை நிரப்பியிருப்பாங்க. விமானத்துல போடக்கூடிய எரிபொருளை வந்து ஏடிஎஃப்னு சொல்லுவாங்க, ஏவியேஷன் டர்பைன் ஃபியூல். அது வந்து எளிதில் தீப்பற்றக்கூடியது. நம்ம நார்மல் பெட்ரோலை விட அது ரொம்ப சீக்கிரம் வந்து தீப்பிடிச்சுக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி பேட்டரியில ஏற்பட்டிருக்கக்கூடிய மின்கசிவு ஒரு காரணமா இருக்கலாம். அல்லது அந்த என்ஜின்ல போகக்கூடிய பைப் லைன்ஸ் ஏதாவது லீக்கேஜ் ஆகி இமிடியட்டா அந்த எரிபொருள் ஏடிஎஃப் வந்து தீப்பிடிச்சு என்ஜின் சூட்ல தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கிறதுக்கான காரணங்கள் இருக்கலாம். இப்படி வந்து இது எல்லாமே யூகங்களா சொல்லலாம். இது வந்து நாங்க ஏதோ ஒரு விமானப்படையில வந்து நாங்க ஒரு அனுபவம் பெற்றதுனால இது இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் நம்ம சொல்லலாம். வாய்ப்புகள் இருக்கு. ஆமா, அப்படிங்கறத வந்து நம்ம ஒரு யூகமா சொல்லலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பறவைகள் வந்து பேர்ட் ஹிட் கூட ஏற்படுதுன்னு சொல்றாங்களா? ஆமா, அது என்ன அகமதாபாத்ல நிறைய இந்த பறவைகள் குறுக்கீடு இருக்கு. அந்த அகமதாபாத்தை பொறுத்தவரை தொடர்ந்து இந்த பறவைகள் குறுக்கீடு அதிகமாக இருப்பதாக இந்த இந்திய விமான நிலையங்களே அங்குதான் அதிகமாக அந்த குறுக்கீடு இடையூறுகள் இருப்பதாக ஒரு தகவல்.